மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எஸ், ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான அப்ளை பண்ற வீடியோ தாயா. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்னென்னலாம் கொடுக்கணும், ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நீங்க விடுவீங்க, அது என்னென்னலாம் பண்ணக்கூடாது, ஸோ எல்லாத்தையும் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் இந்த வீடியோல. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ல இருந்து என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணணும், ஸோ எல்லாமே சொல்லிடுவேன். ஸோ எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல்லா வீடியோ ஃபுல்லா பாத்துருங்க. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸோ வீடியோ கோஸோ தேவைப்படுதுன்னா ஸோ ஆஃபர் இன்னையோட க்ளோஸ் ஆகுதுயா. வேண்டவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ CWJ40 கோடு அவைலபிளா இருக்க வரைக்கும் தான் உங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ கிராக் வித் ஜாக்ல நீங்க இந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க, ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி போய் கூப்பன் கோட்ல CWJ40 கோட் அடிச்சு நீங்க வந்து இருக்கிறதே மினிமம் பிரைஸா ராயல் பாஸ் நீங்க எடுத்துக்கலாம். வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கும். ஓகே ஓகே ஸோ உள்ள போயிடலாம். ஸோ எல்லாருக்கும் இது தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கூகுளில் போய் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் IBPS அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணும். சரியா, எதுவும் IBPS மட்டும் போட்டு சர்ச் பண்ணும். சரியா, ஸோ அதை மட்டும் போட்டு சர்ச் பண்ணினாலே உங்களுக்கு வந்து காமிச்சிடும். சரியா, ஸோ என்ன இருக்கு, எந்த சைட்டுக்குள்ள போகணும், அதுவே முன்னாடியே உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாகின் கொண்டு பண்ணிக்கிறேன். எஸ், ஓகே கனெக்ட் ஆயிடுச்சா? ஒன்றும் இல்லை, ஒய்ஃபை கனெக்ட் ஆகிக்காம செக் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ இப்போ IBPS சைட் அதிலே மேலே வரும், IBPS போட்டு அவங்களோட சைட் வரும். ஸோ அதுக்குள்ளே போங்க. உள்ளே போனோன்னே இப்படி தான் வருமியா. ஸோ லைட்டாக ஒரு ஸ்க்ரோல் பண்ணுங்க. இங்கே இருக்கு பாருங்க, அப்ளை ஆன்லைன் ஃபார் காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அண்டர் CRPCSA 15 அப்படின்னு இருக்கா. இதுல இல்லை சார், நான் பார்க்குறப்ப இது எங்கேயோ போயிருச்சு, காணோம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா ஸோ இங்கே இருக்கு பாருங்க. ஸோ CRPCSA கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் அதை கிளிக் பண்ணீங்கனாலே இந்த பேஜுக்குள்ள தான் வரும். ஸோ இதில் கடைசியாக இருக்குது இந்த எக்ஸாம் தான். இதை கிளிக் பண்ணுங்க. சில கேட் அப்ளை பண்றீங்களா, நோட்டிஃபிகேஷன் வேணுமா, இல்லை விண்டோ நோட்டிஃபிகேஷன் வேணுமா, அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இங்கே டேட் இருக்கு, 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி அப்ளை பண்ணலாம் சார். அப்பனா எனக்கு நல்ல நாள் 20ஆம் தேதி நைட்டு 12 மணி, 21ஆம் தேதி நைட்டு 10:45 மேல பண்ணாதான் எனக்கு நல்ல நேரம், அப்போ அப்ளை பண்ணாதான் நான் பாஸ் ஆவேன். நீ பாஸே ஆக மாட்டேன், ஏன்னா அப்போனாலும் அப்ளை பண்ணவே முடியாது, ஏன்னா சர்வர் எரர் ஆயிரும், சோலி முடிஞ்சிடும். அதனால அதை பண்ணாதீங்க. சரியா, தயவு செஞ்சு அதிகபட்சம் ஒரு 15ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணி. சரியா, ஸோ நீ தேதி 1 தான் ஆகும். ஸோ 15ஆம் தேதிக்குள்ள இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப். சரியா, சர்வர் பிஸி, இந்த எரர் என்ன கன்றாவி இருந்தாலும் அதை நம்ம பார்த்து பொருட்படுத்தாம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ரைட், ஸோ இது அப்ளை பண்றப்ப நான் என்ன கொடுக்கணும், கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனா அதுதான் கொடுக்கணும். ஸோ இல்லை சார், இது மாதிரி நான் போன வருஷம் IBS கிளர்க் எழுதுனேன், இப்போதான் IBS POக்கு அப்ளை பண்ணேன், அப்புறம் நான் லாகின் பண்ணலாம்ல, IBS சைட் தானே, கிடையாது. இந்த எக்ஸாமுக்கு நீங்க ஃப்ரெஷ்ஷா லாகின் பண்ணணும். சரியா, ஸோ அது கீழே இருக்கிறது எதுக்கு கொடுக்கணும் நான் கடைசியா சொல்றேன். சரியா, ஸோ இது கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரப்போகுது. ஸோ வழக்கம் போல ஃபர்ஸ்ட் நேமு, மிடில் நேமு, லாஸ்ட் நேமு. ஸோ இதுல வந்து உங்களோட 10th 12th மார்க் ஷீட்லையும் ஆதார் கார்டில் இல்லை பேன் கார்டு நீங்கள் கொடுக்க போறீங்கன்னா அதில் உங்களுக்கு நேம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கும். சரியா, அது ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கும். செக் பண்ணிட்டு அதில் இருக்க மாதிரியே பேரை கொடுங்க. சரியா, சார் எனக்கு ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் பிரிக்க தெரியல, ஒரு பிரச்சனையும் அப்படியே இதில் டைப் பண்ணும். சரியா, ஸோ இப்போ என் பேர் இருக்கா, டேவிட் சுந்தர் ராஜ் அப்படின்னு டைப் பண்ணி ஜே. ஸோ இதை வந்து கேப்ஸ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கேப்ஸ்லேயே கொடுத்துருங்க, தான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ஸோ அப்ளிகேஷனில் பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். டேவிட் சுந்தர், ஏன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து வைப்பீங்கப்பா அதில். ஸோ அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். டேவிட் சுந்தர் ராஜ் ஜே, என் பேர் இப்படி தான் இருக்கும். அதை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறதுலையும் அதே தான், DAVID SUNDA சுந்தர் ராஜ் ஜே. சரியா, ஸோ இந்த கடைசி இந்த ஜேக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் தயவு செஞ்சு விட்டுறாங்க, அது வந்து எரர்ல காட்டும். சரியா, இந்த கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம்லேயே நீங்கள் உங்கள் பேரை கொடுத்துருங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ மொபைல் நம்பர் அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ என்னோட மொபைல் நம்பர் நான் கொடுத்துறேன். ஸோ அதே மாதிரி உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துடணும். ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாது. தயவு செஞ்சு இந்த மொபைல் நம்பர் எனக்கு ராசியான நம்பர் தான் நான் கொடுப்பேன். ஸோ அதுதான் வந்து நான் எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்போ கொடுத்தா தான் எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ அதனால் அப்படி தான் சார் நான் எப்பயுமே கொடுப்பேன். ஆனால் அந்த நம்பர் இப்போ என் கையிலேயே இல்லை, அது ஆக்டிவாக இல்லை. இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை உங்கள் தலையை சுற்றி தூக்கி போடும். சரியா, அது வந்து உங்களுக்கு அப்போனா உங்களால் ரீசார்ஜ் கூட பண்ண முடியும்னா அது எவ்வளோ ராசி இல்லாத நம்பராக இருக்கும். ஸோ அப்படி இருக்க நம்பர்லாம் வச்சுக்கிறாங்க. நீங்கள் லைவாக கையில் வச்சிருக்க நம்பர், ஓகே, அதை தான் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களை வந்து நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ணுவாங்க, மெயில் மூலமாக மொபைல் மூலமாக கான்டாக்ட் பண்ணுவோம். அதை விட முக்கியமான விஷயம் மெயில், அதை விட ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் உங்களோட நம்பரை விட ரொம்ப முக்கியம் மெயில். ஸோ அதை ரொம்ப கரெக்டாக கொடுக்கும். சரியா, ஸோ மெயில் வந்து உங்களோட மெயில் ஐடி. சரியா, ஸோ ப்ராப்பராக நீங்கள் யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து உங்களை அந்த டொமைன் நேம் சேர்க்காம எழுதணும். ஸோ கொடுத்துட்டு gmail.com கொடுத்துட்டு இங்கே தான் ஃபுல்லாக டொமைன் நேமோட எழுதணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நான் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி சொல்லுவேன். இப்போ கேப்ஸ்ல ஆன் ஆயிடுச்சா, ஸோ அப்படிலாம் மிஸ்டேக் வரும்.
ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு எரர் காட்டும், வேற ஒன்றும் இல்லை, எரர் காட்டும். மறுபடியும் நீங்கள் முதல்ல இருந்து கிளியர் பண்ணிட்டு அப்ளை பண்ண போறீங்க. ஸோ பட் அதெல்லாம் பார்த்து கிளியராக நோட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு விஷயமும் எதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணணும். ஸோ இது ரொம்ப முக்கியமானதையா உங்கள் பேர், ஸோ உங்களோட மொபைல் நம்பரு, ஸோ உங்களோட மெயில் ஐடி, ஸோ எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துட்டு இந்த செக்யூரிட்டி கோடில் போய் W8, ஸோ அது கேப்ஸில் இருக்கா ஸ்மால் இருக்கா உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், NN8 கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட். அதுவே கேட்கும் இதை மாற்ற முடியாது உங்களுக்கு, ஓகேவா, பிரச்சனை இல்லையா, ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கனாலே அடுத்த பேஜுக்கு போயிடும். இதில் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர், ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு புது ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை ஸ்கேன் பண்ண ஃபோட்டோவை இதில் அப்லோட் பண்ணணும். ஒரு நிமிஷம். ஸோ அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இப்போ உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா எஸ், ஸோ என் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு கேப்சர் ஃபோட்டோ அப்படின்னு வரும். ஸோ இது நீங்கள் உங்களோட லேப்டாப்லையோ இல்லை சிஸ்டம்லையோ நீங்கள் வெளியே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்கேம் இருந்துச்சுன்னா அந்த கேப்சர் ஃபோட்டோ கொடுங்க. ஆர் எல்ஸ் உங்கள் கையில் எல்லார் கையில் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கும். இந்த கிளிக் டு ஸ்கேனை கொடுத்து இந்த QR கோடை போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்க. உங்கள் ஃபோனை எடுத்து ஸ்கேன் பண்ணுங்க. ஸோ ஃபோன் எடுத்து எப்படி சார் ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் லென்ஸ்னு உங்கள் ஃபோனில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லைனா போய் சர்ச் பண்ணுங்க, கூகுள் லென்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ உங்களோட கேமரா ஓப்பன் ஆகி அந்த லென்ஸ் ஓப்பன் ஆகும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணி IBPS ரெஜிஸ்ட்ரேஷன் காட்டும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் ஃபோன்லேயே கேமரா ஓப்பன் ஆகிடும். கேப்சர் ஃபோட்டோ கொடுத்து உங்கள் மூஞ்சியை கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ணி, சரியா? ஸோ இங்கே வரும் பாருங்க, இப்போ நான் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்துருச்சா ஃபோட்டோ, எஸ். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் அப்லோட் பண்ணணும். ஸோ பண்ணிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், ஐ கன்ஃபார்ம் தட் திஸ் இஸ் மை வேலிட் ஃபோட்டோ அண்ட் ஐ அக்ரி டு மென்ஷன் அபவுட் நோட் அப்படின்றத கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்களோட சிக்னேச்சர், ஸோ அந்த சிக்னேச்சருக்கான கைட்லைன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்படி உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா கீழே இருக்குவாங்க ஸ்கேனிங் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் கைட்லைன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களே காட்டுவாங்க, இந்த அருக்கு இப்படி இப்படி பண்ணணும், ஃபோட்டோ கேப்சர் பண்ணணும், சிக்னேச்சர் இந்த இருக்கு பாருங்க, அப்படின்னு சைன் பேப்பர் வித் பிளாக் இங்க் பென், பிளாக்ல இருக்கணும், ஸோ இந்த சைஸ்ல இருக்கணும் அப்படின்றத அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும், சிக்னேச்சரை பிளாக்ல ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, ஸோ ஸ்கேன் பண்ண சிக்னேச்சரை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அப்லோட் பண்ணிட்டேன்னா ஸோ அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஓகே கொடுத்தா இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஜென்ரல் EWS OBS OBC, ஸோ மேக்ஸிமம் OBCயில் இருக்கீங்கன்னா நீங்கள் OBC கொடுத்துருங்க. ஸோ நான் கிரீமி லேயரில் இருந்தால் தான் நீங்கள் OBC கேட்டகரியில் வருவீங்க, இல்லைன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் தான் வருவீங்க. சரி, அப்போ நீங்கள் ஜென்ரல் தான் கொடுக்கணும். ஸோ அவங்க கீழே மென்ஷன் பண்ணாங்க, நோ சேஞ்ச் இன் கேட்டகரி வில் பி பர்மிட்டட் ஆஃப்டர் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் பண்ண போது இந்த கேட்டகரியை மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை மாற்றிடாது, புரியுதா? ஓகே, டன். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டிசபிலிட்டி இருக்குன்னா எஸ், இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நோ கொடுத்துட்டு அடுத்து கீழே வேற என்ன இருக்கு, எஸ். ஸோ PWD கைட்லைன்ஸ்லாம் நீங்கள் எதுவும் காம்பல்சரி டைம் யூஸ் பண்ணுறீங்க, அது நீங்கள் அங்கே நோ கொடுத்தாலும் இது எதுவுமே ஆக்டிவ்ல இருக்காது. ஸோ வேற என்ன ஆக்டிவ்ல இருக்கு, காம்பல்சரி இல்லை. ஆர் எலிஜிபிள் டு யூஸ் சர்வீஸ் ஆஃப் ஸ்கிரைப், ஸோ அது எதுவுமே நாங்கள் இது கொடுத்தா தான் அதில் வரப்போகுது, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்பெசிஃபிக் டிசபிலிட்டி வேறு எதுவும் உங்களுக்கு இருக்கா, இது இல்லாமல் நம்ம இதில் இல்லாத ஸ்பெசிஃபிக் டிசபிலிட்டி எதுவும் இருக்கான்னு கேட்பாங்க. இல்லை, அதெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. ஸோ அங்கே நோ கொடுத்தீங்கன்னா வேறு எல்லாமே உங்களுக்கு டீஆக்டிவேட் ஆயிடும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறமேட்டு கம்யூனிட்டி, ஸோ ரிலீஜன் கொடுத்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் கிறிஸ்டியானிட்டி கொடுக்குறேன், ஹிந்து தவிர நீங்கள் வேறு எது கொடுத்தாலும் எஸ் கொடுத்துருங்க. மைனாரிட்டி ரிலீஜன் தான் வருவீங்க இந்தியாவை பொறுத்தவரை, ரைட்டா? ஸோ அதை கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயே இதில் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் இதில் எனக்கு இப்போ வரை கவர்மெண்ட் எனக்கு அந்த பொசிஷன் எதுவும் கொடுக்கல. ஸோ நான் நோ கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. சரியா சார்? அப்போதைக்கு சார் நாங்கள் இதை அப்ளை பண்ணுறோம், கவர்மெண்ட் வேலை பார்த்துக்கிட்டு ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அப்புறம் உங்களுக்கு கேட்க தோணும், இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லை, டிசேபிள் எக்ஸ் சர்வீஸ் மேனா இல்லை. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் மாற்றிருக்காங்கப்பா. ஸோ இது மூலமாக நீங்கள் டிஃபென்ஸில் இருக்கீங்களா, வேறு என்ன இருக்குது, ஹேவ் யூ ஜாயின் கவர்மெண்ட் ஜாப் ஆன் சிவில் சைட், ஸோ அதெல்லாம் நான் நோ கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னு கொடுத்துட்டேன். ஸோ டிபெண்ட் ஆன் சர்வீஸ் மேன் கில்ட் இன் ஆக்ஷன், ஸோ சர்வீஸ் மேன் டிபெண்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை இந்த மாதிரி ஆக்ஷனில் இருந்து போடுவாங்களே. ஆர் யூ மெட்ரிகுலேட் சர்வீஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்ட்டு அதெல்லாம் நம்ம இங்கே நோ கொடுத்தோம்னா அதுலேயே நோ ஆயிரும். ஸோ ஆர் யூ சீக்கிங் ரிலாக்ஸேஷன் ஃப்ரம் விடோ டிவோர்ஸ், ஸோ விடோவாவோ டிவோர்ஸ்டு உமனாவோ உமன் ஜுடிஷியரி செப்பரேட்டடாவோ இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் எஸ்ஆர் நோ கொடுங்க. ஸோ எஸ் கொடுத்துருங்க, நோ கொடுத்துருங்க. ஓகே, ஹேவ் யூ அப்ளை, இதுக்கு முன்னாடி நீங்கள் CA அது இந்த கிளர்க் எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கீங்களா, ஸோ எஸ் நோ கொடுக்குமா. இங்கே வந்து எனக்கு ஒரு டவுட் வரும், என்னன்னா ஸோ நான் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருக்கேன், நான் இதில் வந்து எஸ் கொடுக்கணுமா நோ கொடுக்கணும் அப்படின்னு. ப்ரிலிம்ஸ் அப்பியர் ஆனால் எஸ் கொடுக்கணுமா, மெயின்ஸ் அப்பியர் ஆனால் எஸ் கொடுக்கணுமா நோ கொடுக்கணுமா, இந்த கன்ஃபியூஷன்லாம் வச்சுக்கிறாங்க. பேசிக்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரிலிம்ஸ் நீங்கள் அப்பியர் ஆகிருக்கீங்க அப்படின்றத விட ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்களா அதுதான் கணக்கு. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் எஸ் கொடுங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலை சார், நோ கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கு, ரைட்டா? இல்லைன்னா எஸ் கொடுங்க. எந்த வருஷம் கிளியர் பண்ணேன், ஸோ கிளர்க் ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம்லாம் கிளியர் பண்ணி கடைசியாக 2 வருஷம் பண்ணேன், அது நீங்கள் எதுன்றதை இந்த கிளர்க்கில் செலக்ட் பண்ணி விட்டுட்டு ஸோ அந்த அட்டெம்ப்ட் நீங்கள் இந்த கவுண்ட்டில் போட்டு போட போகிறீங்க, எஸ் கொடுத்தா, இல்லைன்னா நோ கொடுத்துட்டு போக போகிறோம், சிம்பிள். ஓகேவா? ஸோ அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எதுவும் பண்ணியிருக்கீங்களா, பண்ணியிருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. சரியா? நோ கொடுத்துட்டு அது பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ண போறீங்க. டைம் ஆஃப் பீரியட் எவ்வளோ நாள், ஸோ அதுக்கான ID நம்பர் என்ன, ஸோ எங்கே ஒர்க் பண்ணீங்க, ஸோ எவ்வளோ டைம் பீரியட் வந்து நீங்கள் அதில் இருந்தீங்க, ஸ்டார்டிங் டேட் எப்போ, எண்டிங் டேட் எப்போ, இதெல்லாம் நீங்கள் கொடுக்க போறீங்க.
ஸோ டி ரிஜிஸ்டர் நேஷனல் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம். ஸோ இந்த நேட் ஸ்கீம்ல நீங்கள் அப்ளை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பண்ணியிருந்தா எஸ், இல்லைன்னா நோ. சரியா, இதெல்லாம் வந்து புது ஐட்டமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இல்லை ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எரர் காட்டும், திருப்பி நீங்கள் முதல்ல அப்ளை பண்ணி இந்தியனு. ஸோ இது எங்கே எக்ஸாம் நடக்கணும்? எனக்கு என் ஊரில் எக்ஸாம் நடந்தால் பரவாயில்ல, அதனால நான் தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன். சரியா, கொடுத்துட்டேன். ஸோ ஸ்டேட் கோட் விழுந்துருச்சு, தமிழ் லாங்குவேஜ் விழுந்துருச்சு. ஸோ தமிழ் லாங்குவேஜ் பக்கத்தில் ஒரு இருக்கு பாருங்க, ஐ ஹியர் பை டிக்ளேர் தட் ஐ எம் ப்ரொஃபிஷியன்ட் இன் லேர்னிங் ரைட்டிங். இது எல்லாத்துக்கும் நான் எஃபிஷியன்ட்னு சொல்லுவேன், எஸ் கொடுக்கணும். நீங்கள் தமிழ் உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு கொடுத்தீங்கன்னா தமிழ்னு வரும். ஸோ இது நீங்கள் வேறு நாடு கொடுத்தீங்க, வேறு ஊர் கொடுத்தீங்கன்னா வேறு லாங்குவேஜ் வரும். இப்போ ராஜஸ்தான் கொடுத்தீங்கன்னா ஹிந்தி மாறிடுச்சு பார்த்தீங்களா, அதுதான் சொன்னேன். ஸோ சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்லி காமிச்சேன். தமிழ்நாடு கொடுத்தேன், தமிழ் வந்துருச்சு. ஸோ இங்கே கண்டினியூ கொடுத்துங்க. ஸோ 10th மார்க் ஷீட்டில் உங்களோட மார்க் ஷீட்டில் தமிழ் சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கணும். டி ஹேவ் 10th ஸ்டாண்டர்ட் ஆர் அபவ் மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் எவிடன்சிங் ஸ்டேட் அபவுட் தி ஆப்டட் ஸ்பெசிஃபிக் லோக்கல் லாங்குவேஜ் படிச்சிருக்கீங்கன்னா எஸ், இல்லைன்னா நோ. சரியா, ஸோ இது வந்து நான் இந்த சர்டிஃபிகேட் வந்து நான் சப்மிட் பண்ணுறேன், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு நான் படிச்சதுக்கு, அது உங்கள் மார்க் ஷீட் தான் உங்களோட எவிடன்ஸ். சரியா, ஸோ அதையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ ரெக்கேட் அண்டர்கோ லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் வந்து வேல்யூவாக இருக்கு. இந்த மூணாவது ஒரு செக் பாக்ஸ் இருக்கா, ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ வில் ரெக்கேட் அண்டர்கோ லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து எனேபிள் ஆயிரும், அது டிசேபிள் ஆயிரும். நீங்க நோ கொடுத்தீங்கன்னா இந்த செக் பாக்ஸ் டிசேபிள் ஆயிரும், இது எனேபிள் ஆகும். நீங்க கிளிக் பண்ணணும். ஓகேவா, ஸோ அதான் பாயிண்ட். ப்ரிலிமினரி சென்டர் எங்க வேணும்? எனக்கு என் ஊர்லயே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இங்க வந்து 2 ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ 2வது ப்ரிஃபரன்ஸ் எங்க கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது பக்கத்தில் உங்க ஊருக்கு பக்கமா இருக்கதா கொடுங்க. இப்போ மதுரை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு ஒரு பக்கம் எதுவும் கேட்டீங்கன்னா திண்டுக்கல் பக்கம் தான், இல்லை நம்ம விருதுநகர் பக்கம் தான், ஸோ இல்லை திருச்சி பக்கம் தான். இதெல்லாம் 2 hours ட்ராவலுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ஸோ இப்போ நான் விருதுநகர் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோ ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டில். சரியா, ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எங்கே வேணும்? மதுரையில் கொடுத்துறேன். மெயின்ஸில் 2வது ப்ரிஃபரன்ஸ் எங்கே கொடுப்பீங்க? ஸோ மெயின்ஸில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமமாக உங்கள் ஊர் பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊராக கொடுங்க. ஸோ இல்லை மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த கோயம்புத்தூர்லாம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அவுட்டர்லாம் சில நேரம் காலேஜ் போட்டுருவாங்க, அது உங்களால் அலையவே முடியாது. அதுக்கு நீங்கள் நம்ம இந்த நாமக்கல் லிமக்கல்லாம் கொடுத்தீங்க, சேலம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஊருக்கிட்ட அந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊர் கொடுத்துங்க. இல்லை உங்கள் ஊர்லேயே விருதுநகரே பக்கம்னா விருதுநகர் அந்த மாதிரி உங்கள் ஊர் பக்கத்தில் எது இருக்கோ அந்த 2 hours 3 hours ட்ராவலுக்குள்ளே போய் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி. சரியா, அந்த மாதிரி கொடுங்க. கிளியர். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ஐ நீட் டு பிரிங் ஃபாலோயிங் ஐடி வென் அப்பியரிங் இன் எக்ஸாமினேஷன். ஸோ நான் இந்த எக்ஸாமினேஷன் இந்த ஐடி ப்ரூஃப் தான் கொண்டு வருவேன்றதுக்கான செக் பாக்ஸ் தான் இது. அதை நான் கிளிக் பண்ணிருக்கேன். இப்போ நான் ஆதார் கார்டு கொண்டு வரேன். ஸோ என்னோட ஆதார் கார்டு நம்பர். ஓகேவா, ஐயோ நம்பர் மாற்றி போட்டேன், ஒரு நிமிஷம். எஸ், ஸோ கொடுத்துட்டு ஸோ மீடியம் ஆஃப் பேப்பர் எது வேணும்? தமிழ் அண்ட் ஹிந்தியா, சரி தமிழ் அண்ட் இங்கிலீஷா இல்லை இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியா? நான் என்ன கேட்டால் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி கொடுங்க சார். என்ன சார் ஹிந்தியா வாழ வைக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை, நம்மளுக்கு ஹிந்தி தெரியாது. ஸோ அதனால் அந்த கொஸ்டினை நம்மளோட ஃபோக்கஸ் போகாது. தமிழ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரீட் பண்ணி பார்க்கணும்னு தோணும். ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு எப்படி சொல்றது, இந்த ஏதோ கிரிக்கெட் கமெண்ட் சொல்ற மாதிரி தங்கத்தின் எடை அதெல்லாம். ஸோ அப்படிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ஹிந்தி கொடுத்துருங்க. அதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் எல்லாம் மாற்றிக்கலாம், வேணா உங்களுக்கு அப்படி புரியல தமிழ் வேணும்னா மாற்றிக்கலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த், ஸோ எப்பயும் போல உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்துருவீங்க. அதெல்லாம் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அந்த டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட் ஏரியாஸ். ஸோ இதெல்லாம் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது நீங்கள். ஸோ அவங்களே கேட்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கன்ஃபார்மாக தானே கொடுக்குறீங்க, எந்த டவுட்டும் இல்லையா, குவாலிஃபிகேஷன் எஜுகேஷன்லாம் இதில் தான் செக் பண்ணுவோம், எல்லாம் ஓகே தானே, ஓகே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து இங்கே என்ன இருக்கு, ஸோ மேலா ஃபீமேலா? எஸ், ஸோ மேலு. ஸோ அன்மேரிடு மேரிடு வீடியோ அது நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அது ரைட்டா. ஸோ ஆதார் கார்டு, ஸோ ஆதார் கார்டு நம்பர் போட்டுருங்க. ஓகே, ஸோ அது நம்பரை வந்து கரெக்டாக நான் கொடுத்துட்டு ஸோ எப்பயும் போல நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக தான் போகிறேன். ஸோ கொடுத்துட்டு கன்சென்ட் டு ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணிக்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும், பேன் நம்பர் கொடுக்கணும்லாம் அவசியம் இருக்காது. ஸோ உங்களுக்கு ட்வின் பிரதர் சிஸ்டர் இருந்தாங்கன்னா எஸ், இல்லைனா நோ. ஏன்னா அந்த மால் ப்ராக்டிஸ் நடந்துடக்கூடாதுன்றக்காக அதை கேட்குறாங்க. ஸோ ஃபாதர்ஸ் நேம், ஃபாதர்ஸ் நேம் என்ன சார் கொடுக்குறது? உங்களோட காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் கொடுத்த சர்டிஃபிகேட்டில் உங்கள் அப்பா பேர் இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. டிசிலையோ மார்க் ஷீட்லையோ இருக்கும், அந்த பேரை கரெக்டாக கொடுக்கும். சரியா, உங்களோட டிசியில் கன்ஃபார்மாக இருக்கும், அதில் என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அதை கரெக்டாக கொடுக்கும். சரியா, ஸோ அதில் இருக்க மாதிரி ஸ்பெல்லிங் கொடுத்தீங்களா மட்டுமே உங்களுக்கு இந்த எரர் பிரச்சனைலாம் வராமல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ நான் ஒரு எரர் பண்ணி வைக்கிறேன். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு காட்டும் பாரு. ஸோ நான் இதில் ஒரு எரர் இதாகவே பண்ணுறேன், அந்த எரர் நீங்கள் பண்ணக்கூடாதுக்காக சொல்கிறேன். சரியா, மதர்ஸ் நேம். ஸோ மதர்ஸ் நேம் அம்மாவோட ஆதார் கார்டு எடுத்து அதில் பாருங்க, ஏன்னா நம்ம சரியில்லை, மேக்ஸிமம் அம்மா பேர் இதுலேயும் வராது. ஸோ அதனால் நீங்கள் அந்த பேரை வந்து அம்மாவோட ப்ரூஃபில் என்ன இருக்கோ அதை கொடுத்துருங்க. ஸோ அட்ரஸ், ஸோ உங்கள் வீட்டு அட்ரஸ் தான்ப்பா. ஸோ எப்பயும் போல உங்களோட வீட்டு அட்ரஸ். ஸோ இதில் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், சார் இப்போ நாங்கள் வீடு மாறிட்டோம், என்னோட ப்ரூஃபில் ஒரு அட்ரஸ் இருக்குது, என் கையில் ஒரு அட்ரஸ் இருக்குது, நான் என்ன சார் கொடுக்குறது? ஸோ இந்த மாதிரி டவுட்டெல்லாம் வருதுன்னா அதுக்கு ஒரு வேலை பார்க்கணும். என்ன பண்ணணும் தெரியுமா? ஸோ இது நான் இருங்க ஒரு நிமிஷம். எஸ், ஸோ இது வீட்டு அட்ரஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க.
இப்போ நீங்க இருக்க அட்ரஸ் சரியா, கரஸ்பாண்டிங் அட்ரஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கரஸ்பாண்டிங் அட்ரஸ் எதுக்குன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அவங்க கான்டாக்ட் பண்றதுக்கான அட்ரஸ், உங்களோட கரஸ்பாண்டன்ஸ்க்கான ஒரு அட்ரஸ். இப்போ நீங்க இருக்க அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ பர்மனெண்ட் அட்ரஸும் ரெண்டு அட்ரஸும் ஒண்ணுனா, இந்த செக் பாக்ஸை சும்மா சிம்பிளா கிளிக் பண்ணி விடுங்க. இல்ல சார் எனக்கு நான் இப்போ இருக்க அட்ரஸ் வேற, ஆனால் என் ஆதார் கார்டுல இதெல்லாம் இருக்கிறது என்னோட பர்மனெண்ட் அட்ரஸ், அந்த அட்ரஸ்ல வந்து அதான் எங்க வீடு, எங்க பர்மனெண்ட் அட்ரஸ் அதுதான், பட் வந்து நான் இப்போ இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தா. இல்ல சார் நாங்க அந்த வீட்லயே வாடகைக்கு தான் இருந்ததுக்கு முன்னாடி, அந்த அட்ரஸ் ஆதார் கார்டுல இருக்கு, இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டோம், இந்த அட்ரஸ் ஆதார் கார்டுல இல்ல, அதனால இதில் மாத்தி கொடுக்கலாம். இப்போ அங்க போய் கேட்டா, பர்மனெண்ட் அட்ரஸ்ல போய் கேட்டா, அதாவது உங்க ஆதார் கார்டு இருக்க அட்ரஸ் பழைய அட்ரஸ்ல போய் கேட்டா, ஆமா இங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியும், சொல்லுவாங்க. இல்ல அந்த வீட்டுல அவைலபிளா இருக்குன்னா கொடுங்க, இல்லை என்றால் ஆதார் கார்டுல அட்ரஸை மாத்தி, சரியா, மிஸ் பண்ணிடக்கூடாது, கரெக்டா இருக்கணும், அட்ரஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ எனக்கு ரெண்டு ஒரே அட்ரஸ் தான், அதனால ஓகே கொடுத்துட்டேன். இல்லைன்னா நீங்க ரெண்டு அட்ரஸையும் மாத்தி மாத்தி கொடுக்கணும். பர்மனெண்ட் அட்ரஸ்ல உங்களோட ஆதார் ப்ரூஃப்ல இருக்க ஒரிஜினல் அட்ரஸ் பர்மனெண்டா இருக்க அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ்ல நீங்க இப்போ இருக்க அட்ரஸ். புரியுதா? இவ்வளவுதான், ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ வேலிடேட்டிவ் டீடைல்ஸ் கொடுக்கணும், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்க கூடாது. வேலிடேட்டிவ் டீடைல்ஸ் கொடுத்தா 1 or more எரர் வந்திருக்கா, நான் என்ன எரர் பண்ணியிருக்கேன்னு பாருங்க, அதுலேயே காட்டும். ஸோ மேலே நல்லா ஸ்வைப் பண்ணிட்டு மேல இருந்து வரணும். ஸோ மேல இருந்து பார்த்துட்டே வாங்க, எங்கேயாவது எரர் விட்டுருக்கனா, ஏதாவது எரர் ரெட் கலர்ல மார்க் ஆயிருக்கான்னு பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் எரர் விட்டுருந்தீங்கன்னா காட்டும், சரியா? ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எங்க விட்டுருக்கேன் பாருங்க, இன்வேலிட் வேல்யூ ஃபார் ஃபாதர்ஸ் நேம். என்னடா எங்க அப்பா பேர் தான் டைப் பண்ணி இல்லைனா எரர் கண்டுபிடிச்சிங்கன்னு உங்களுக்கு தோணும். ஆனா இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா, டைப் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். இந்த சின்ன எரர் கூட எரர் காட்டும், அவங்களால கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, மேபி மிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன ஸ்பேஸ் கடைசியில் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டீங்கன்னா எரர் காட்டும், பேருக்கு முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ் விட்டீங்கன்னா எரர் காட்டும். ஸோ இந்த மாதிரி ஸ்பேஸ்ல கூட எரர் காட்டும், சரியா? ஸோ அதை திருப்பி போய் இப்போ வேலிடேட் பண்ணீங்க அப்படின்னா வெரிஃபை சக்சஸ்ஃபுல் இப்படி வரணும், எரர் எதுவுமே இல்லை வெரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சக்சஸ்ஃபுல்னு வரணும். வந்ததுக்கு அப்புறமேட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட். ஓகேவா? இப்போ குவாலிஃபிகேஷன் கொடுங்க, 10th. ஸோ வழக்கம் போல நீங்கள் எஸ்எஸ்எல்சியா இல்லை எந்த ஸ்டாண்டர்ட் 10th என்ன படிச்சீங்க? ஸோ நான் சிபிஎஸ்சி படித்தேன், ஸ்டேட் போர்டு படித்தேன், ஸோ இந்த மாதிரி எந்த கேட்டகரியோ அதை போடுங்க. நான் ஸ்டேட் போர்டு, ஸோ ஸ்டேட் போர்டுன்னு போட்டுட்டு ஓகே. ஸோ எப்போ முடிச்சிங்க, ஸோ எந்த வருஷம் முடிச்சிங்க, இதில் வந்து வருஷமும் மாதம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இப்போ நான் முடிச்சது வந்து 2010 மறந்துட்டேனே, சரி 2011 போடும். ஸோ 2011 ஏப்ரலில் முடித்தேன், சரியா? டேட் வந்து ஒன்றும் அவ்வளோ பிரச்சனை இல்லை, ஒரு ஆவரேஜாக உங்களோட இதில் பாருங்க, மார்க் ஷீட்டில் டேட் இருக்கும், 10th மார்க் ஷீட்டில் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி போட்டுருங்க, ஏன்னா அதில் இருக்கும், கீழே டேட் இருக்கும், மார்க் ஷீட்டில் டேட் இருக்கும், சரியா? ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ, நான் வந்து 87%, நான் அப்படின்னு போடுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிளியர். ஸோ அடுத்து கிராஜுவேஷன். ஸோ கிராஜுவேஷனில் இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நேம் ஆஃப் த போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி, சரியா? ஸோ உங்களோட நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்களோ இல்லை எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சீங்களோ இல்லை எந்த யூனிவர்சிட்டி கீழே நீங்கள் வருவீங்களோ, ஸோ அதை இங்கே மென்ஷன் பண்ணும், சரியா? ஸோ நான் வந்து தியாகராஜர் காலேஜ், ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஸோ இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்னதாக பண்ணுற மிஸ்டேக், ஸோ இதெல்லாம் யாரும் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு பொறுமையாக எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து என்னோட டிகிரியே இல்லை சார், பிகாம் பிஎஸ்சி பிஏ எல்லாம் என்னமோ இருக்குது, என் டிகிரியை காணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு வந்து மேனேஜ்மெண்ட் வரும். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா பிபிஏன்னு இருக்கும், சரியா? நான் பிபிஏ தான் படித்தேன், ஓகே, ஸ்பெஷலைசேஷனா பிபி. ஸோ இதை நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் வரலை, நான் ஸ்பெஷலாக படிச்சிங்கன்னா அதர்ஸில் கொடுத்து டைப் பண்ணி, ஓகேவா? நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ டைப் பண்ணி கிளியர். ஸோ இதுவும் இதே மாதிரி தான், வருஷமும் மாதமும் ரொம்ப முக்கியம், சரியா? காலேஜ் முடித்தேன் 2011 முடிச்சேன், 2014 தான் வரணும், ஏப்ரல் மாதம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி ஒரு 15ஆம் தேதி கொடுத்துருங்க, சரியா? ஸோ இது உங்களோட டிசியில் பாருங்கள், உங்களோட மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் இருக்கும். ஸோ டிசிலையும் மார்க் ஷீட்லையும் இருக்கும், அதை பார்த்துட்டு அந்த இயரையும் மந்த்தையும் கொடுக்கும், ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ் எவ்வளோ, இதில் நான் 44 தான் பார்க்கணும், ரொம்ப கம்மி தான் வாங்கியிருக்கேன். சரி இன்னும் பிரச்சனை இல்லை, நான் தான் கொடுத்துட்டேனே, ஓகே. ஸோ இது போல் நீங்கள் பிஜி பண்ணியிருந்தீங்கன்னா பிஜி கொடுங்க, இல்லைனா இல்லை. டு யூ ஹேவ் ஆப்ரேட்டிங் கம்ப்யூட்டர் நாலேஜ், ஸோ எனக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா என்னென்ன கொடுக்கணும் பாருங்க, சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கேன், டிப்ளமோ பண்ணியிருக்கேன், டிகிரி பண்ணியிருக்கேன், இல்லை ஹை ஸ்கூலில் படிச்சிருக்கேன். ஸோ இது ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ் கொடுக்கும், இல்லை என்றால் நோ கொடுக்கும், ஓகேவா? புரிஞ்சா கதை என்னன்னு? ஸோ எஸ் கொடுத்துட்டு, இப்போ நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன், என் ஸ்கூலில் படிச்சதுக்கு கம்ப்யூட்டர் வந்து ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கேன், ஏன்னா என்னோட மார்க் ஷீட்டில் 12th மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை நான் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, எனக்கு இல்லை. ஸோ உங்களுக்கு இருந்தால் எஸ் கொடுத்துட்டு என்ன டீட்டெயில் ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா இல்லை, ஓகேவா? சார் இல்லை சார் நான் பார்ட் டைமாக வேலைக்கு போகிறேன், சும்மா லோக்கலில் வேலைக்கு போகிறேன், எனக்கு அதில் அந்த ப்ரூஃப் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அவசியமே கிடையாது, சரியா? ப்ராப்பரான ஒரு கம்பெனியில் உங்களோட பேனும் உங்களோட அந்த பிஎஃப் நம்பர் கிரியேட் பண்ணுவோம், சரியா? அது கிரியேட் பண்ணாங்கன்னா அதுதான் நீங்கள் அஃபிஷியலாக பண்ணுற வேலை, மற்றெல்லாம் நீங்கள் வேலை கணக்கில் ஏற்றிக்க முடியாது, சரியா? உங்களோட ஐடி போட்டு உங்களுக்கு தனியாக பிஎஃப் நம்பரு இஎஸ்ஐ பிஎஃப்லாம் பிடிக்கிறாங்கன்னா அந்த வேலையை நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் ஆகும், சரியா? ஸோ எனக்கு ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணுமா, எனக்கு வேண்டாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி
ப்ரிகாஷன், டிடென்ஷன், ஃபைனு, கன்விக்ஷனு, சென்டென்ஸ் இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு இருக்கா, கோர்ட்டோ லா மூலமோ எனி ஃபார் அஃபென்ஸ்க்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா இதுக்கு யார் யாரெல்லாம் எஸ் விடலாம், யார் யாரெல்லாம் நோப்பலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து அன்னைக்கு ஹெல்மெட் போடாம போயிட்டேன் சார், அதனால எனக்கு ஃபைன் போட்டாங்க. அன்னைக்கு நான் வந்து லைட்டா பசங்களோட ஜாலியா இருந்துட்டு போனேன், அதுக்கு வேற ஒரு 10,000 நீ வந்து ரொம்ப ஜூஸ் குடிச்சிட்டு வந்தீங்க ஃபைன் போட்டாங்க. இந்த ஃபைனுக்கெல்லாம் வந்து இங்க நீங்க எஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியா? கோர்ட்டுக்கு போய் கேஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகி எஃப்ஐஆர் ஆகி அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல நீங்க கேஸை க்ளோஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுக்கும். புரிஞ்சுதா கதை என்னன்னு? இல்லைன்னா நோ தான். ஓகே. ஸோ லாங்குவேஜஸ் நீங்க ஆல்ரெடி அங்கே தமிழ் கிளிக் பண்ணாலும் அது தமிழ் அதுவே வந்துடும். ஸோ அவசரத்தில் நான் அப்ளை பண்ணல, மறந்துட்டு அப்ளை பண்ணேன்னு சொல்லி லாங்குவேஜை ஒன்றை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க நிறைய பேர். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட போன வாரம் ஒருத்தர் இந்த யாரும் வேற கேட்டான். ஸோ அதனால தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்றேன். ஸோ இப்போ இங்கிலீஷ்னு கொடுத்து உங்களுக்கு 2 லாங்குவேஜ் இருக்குன்னா 2ஐயும் மென்ஷன் பண்ணுங்க. அதை விட நம்மளுக்கு இதில் அவசரமா அப்ளை பண்ணுறதுல ஒன்றும் கிடைக்க போகுது, பொறுமையாக அப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ அடுத்து இதையும் வேலிடேட் பண்ணுங்க, வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். வந்தாதான் நீங்க கரெக்டாக பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட். பேங்க் ஆர்டர். ஸோ இது எந்த ஆர்டரில் கொடுக்கணும், எந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் கொடுக்கணும், ஸோ இது வந்து நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்ன ஏதுன்றதை நான் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இது வந்து முக்கியமாக நான் சொல்ல போனோம் அப்படின்னா, ஸோ நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் வந்து எந்த இதில் வேகன்சி நிறையா போட்டுருந்தாலும் அதில் நான் கொடுக்குறேன், ஸோ எந்த இதில் வேகன்சி கம்மியாக இருக்கோ அதில் நான் கொடுக்கல அப்படின்னு கொடுக்கறத விட இன்னொரு ஒரு ஐடியா இருக்கு. நம்ம ஜாக்சன் சார் கூட அது வீடியோ போட்டிருக்காரு, அப்புறம் அதில் இதே தான் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ஸோ எந்த பேங்கோட பிரான்ச்சஸ் நிறையா இருக்கு, நம்ம ஊர் பக்கம் எந்த பிரான்ச்சஸ் நிறையா இருக்கு உங்களுக்கே பார்க்க விசிபிளாவே தெரியும். இந்த பேங்க்லாம் நான் பார்த்துருக்கேன், இந்த பேங்க்லாம் நான் என் ஊரில் பார்த்ததே இல்லை அப்படின்னு இருக்குன்னா, ஸோ அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணும். இது உங்களுக்கு ஓவரால் தமிழ்நாடுக்குள்ள தான் வேலை இருக்க போகுது தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ஸோ நிறைய பிரான்ச்சஸ் இருக்க இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது பேபி டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கோ இதுக்குனால யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக வேலையும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதில் மொதல் 5 பேங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ அது என்னென்ன அப்படின்றத நான் ஜாக்சன் சார் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை வச்சு நான் உங்களுக்கு அதையும் அப்ளை பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அது என்னென்ன இருக்குது அப்படின்றத. சரியா? ஸோ மொதல் 5 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன். ஸோ மொதல் கனரா பேங்க் கொடுத்துருங்க, அது நம்ம இந்தியாவில் இது தமிழ்நாட்டில் நிறையா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் பேங்க். ஸோ அதுக்கப்புறம் ஐஓபி. சார் இதெல்லாம் நம்ம நோட்டிஃபிகேஷனே விடலையே சார், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இப்போதைக்கு இதை கொடுத்து வைங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன சரி. ஸோ அது இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்தியன் பேங்க் மட்டும் தான் என்ஆர் விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம பஞ்சாப் நேஷனல் பேங்க் எல்லாரும் பார்த்துக்கணும். அதான் சொல்றேன், நம்ம உங்களுக்கு மேக்ஸிமம் இதெல்லாம் விசிபிளாக தெரியிற பேங்காக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. சரியா? ஸோ இது 6வது லிஸ்ட். ஸோ இந்த மொதல் 6 ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஜென்ரலாக வழக்கம் போல யூகோ பேங்க்கு, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கு, ஸோ கடைசியாக பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு இதையும் வேலிடேட் பண்ணுங்க, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு கிளிக்கு தான் பண்ணிட்டு நெக்ஸ்ட் போகும். ஓகே. உங்களோட அப்ளிகேஷன் வரும். இப்போதான் உங்களுக்கு டைம் வேணும், பொறுமையாக உட்காந்து நீங்கள் கொடுத்துருக்கதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க, ஒவ்வொன்றையும் ரீட் பண்ணி பாருங்க, ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு தடவை தான் அப்ளை பண்ணுறோம், ஒரு மிஸ்டேக் விட்டாலும் நம்ம காசு போயிடும், வேலை போயிடும், டைம் போயிடும், எல்லாம் போயிடும். ஆனால் ஒரு தடவைனாலும் பொறுமையாக மெதுவாக பாருங்க, செக் பண்ணுங்க, எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அட்ரஸ்ல இருந்து, அப்பா அம்மா பேர்ல இருந்து, உங்களோட பேர்ல இருந்து, நீங்க கொடுத்துருக்க நம்பர்ல இருந்து, ஏஜ்ல இருந்து, டேட் ஆஃப் பர்த்ல இருந்து, உங்களோட கேட்டகிரி, ஈட்டகிரி, நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. சரியா? ஸோ வேற இந்த எஸ்னோ கொடுத்துருக்க மட்டும் ரீட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களோட ரிலீஜன் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா, இந்த எஸ்னோலாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா, ஸோ இதே மாற்றி எஸ் கொடுத்துட்டோமா, ஸோ இல்லை நம்மளோட அந்த சென்டர் கரெக்டாக போட்டிருக்கோமா, ஸோ எல்லாத்தையும் மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு மார்க் இருக்கு, எல்லாம் ஓகே, நான் கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன், ப்ரிஃபரன்சஸ் கொடுத்துட்டேன், எல்லாம் ஓகே, நான் இங்கே டிக்ளேர் பண்ணணும். ஓகே, நான் ஒத்துக்கிறேன், இதில் கொடுத்துக்கலாம், நான் தான் கொடுத்துருக்கேன், என்னோட கன்சர்ன்லாம் நடந்திருக்கு. இந்த 2 பாக்ஸில் இந்த மொதல் பாக்ஸ் கிளிக் பண்ணும். இது என்னன்னா, இந்த ஐடி ப்ரூஃப்ல இருக்க நேம் தான் இப்போ எனக்கு எல்லாத்துலையும் இருக்குன்றதை நான் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறேங்கிறது மொதல் செக் பாக்ஸ். 2வது செக் பாக்ஸ் வந்து இல்லை, என் நேமில் சின்ன சேஞ்ச் இருக்காங்க, டாக்குமெண்ட் ப்ரூஃப் நான் சப்மிட் பண்ணுறேன். ஸோ நேமை சேஞ்ச் பண்ணி ஒரே மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சரியா? இந்த 2வது ஆப்ஷன் வேலையே கிடையாது. மொதல் 2 பாக்ஸ் செலக்ட் பண்ணி கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன். திரும்பி அவங்களும் கேட்பாங்க, எல்லாம் கொடுத்துட்டீங்க, எல்லாம் ஓகேவா, இதையும் மாற்ற முடியாது, பிரச்சனை இல்லையான்னு கேட்பாங்க. ஓகே, வச்சுக்க, எனக்கு பிரச்சனையே இல்லை, கண்டினியூ கொடுங்க. அடுத்து உங்களுக்கு கைட்லைன், டாக்குமெண்ட் அப்லோடுக்கான கைட்லைன் வரும், தம்பு இம்ப்ரெஷன். ஸோ ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. சரியா? இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அதை தேடிட்டே இருக்க முடியாது. அதான் சொல்ல, உண்மையாக சொல்கிறேன், உங்களால் தேடிட்டே இருக்க முடியாது. ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பக்காவாக வச்சுக்கோங்க. லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் என்ன கொடுக்கணும், உங்களோட ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனுக்கு அவங்க கைடு கொடுத்துருப்பாங்க. சரியா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைட்லைனு, ஒரு நிமிஷம். ஸோ இது நான் சும்மா அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது என் லேப்டாப்பில் அந்த ஃபைல் தான் இருக்குது, ஸோ கன்வெர்ட் பண்ணி வச்ச ஃபைலு. ஸோ இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. ஸோ அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் என்ன எழுதணும், இந்த இருக்கு பாருங்க, ஐ ஹியர் பை டிக்ளேர் தட். ஸோ இங்கே டேட் ஆஃப் பர்த் கிடையாது, நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ
ஸோ இந்த ஏரியாவை மட்டும் தான் நீங்கள் கவர் பண்ணி இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நீங்கள் எழுதணும். பேப்பரில் எழுதி உங்கள் கைப்பட எழுதி அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சரியா? ஒயிட் பேப்பரில் பிளாங்க் இங்கில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதை தான் நீங்கள் பண்ணணும். ஸோ எழுதி அப்லோட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு 10th 12th எஸ்எஸ்சி மார்க் ஷீட் வேணுமா? ஆமாம் வேணும். ஆனால் இது என்ன ஃபைலில் வேணும்? பிடிஎஃப் ஃபைலாக வேணும். சரியா? ஸோ பிடிஎஃப் ஃபைலாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ பிடிஎஃப் ஃபைலில் நீங்கள் 20 கேபிலேருந்து 500 கேபி வரைக்கும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிளியராக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஸோ என் இதில் லேப்டாப்பில் இருக்க ஃபைல் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து என்னோட 10th மார்க் ஷீட் கிடையாது, பயப்படாதீங்க. ஸோ நான் என்ன சும்மா லேப்டாப்பில் ஏதோ ஒரு ஃபைல் கிடக்கு, அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மாதிரி நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் உங்களோட 10th மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வச்சுக்கோங்க. ஜேபெகா கிடையாது, பிடிஎஃப் ஃபைல். ஓகே. ஸோ கன்ஃபார்ம் த வேர்ல்டு ஹேண்ட் டிக்ளரேஷன். ஸோ ஆமாம் இது என்னோட தான். ஸோ ஐ டு கனெக்ட் டிஜிலாக்கரில் கனெக்ட் பண்ணிக்கிறவான்னு இருக்கும். அதெல்லாம் எனக்கு வேணாம். ஸோ நிறைய பேர் யூஸ் நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டோம். இப்போதைக்கு நோ கொடுத்துருங்க. சரியா? கனெக்ட் பண்ணுமா, ஜென்ரலாம் செக் பண்ணுறது அதை கனெக்ட் பண்ணிக்கிறவா. நீங்கள் டிஜிலாக்கர் ரெகுலராக யூஸ் பண்ணீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துரு. ஓகேவா? ஸோ செக்யூரிட்டி கோட். ஸோ வழக்கம் போல BJQQ, ஐயோ கேப்ஸில் கிடப்பாரு, BJQQH கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட். ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாம் எல்லாம் ஓகே தான். சரியா? ஸோ பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ பேமெண்ட் டெஸ்க் வந்துடும். ஸோ இதை நீங்கள் பேமெண்ட்டுக்குள்ளே கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறது மட்டும் விஷயம் கிடையாது. ஸோ ரெகுலராக படிக்கிறது, ஸோ இந்த டைமிங்லாம் விடாமல் படிக்கிறேன், இந்த மாதிரிலாம் படிக்கிறவங்க, நான் இப்போயே படிக்கணுமா சார், இப்போயே நான் மெயின்ஸ் படிக்கணுமா? மெயின்ஸுக்கு படிக்கணும். ஏன்னா எக்ஸாம் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு மெயின்ஸ் ஆரம்பிச்சுன்னா டைமே இருக்காது. அடுத்து எக்ஸாம்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால் இப்போ இருந்தே மெயின்ஸுக்கு படிங்க. இப்போ இருந்தே டெய்லி சிஏ ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இருந்தே டெய்லி மெயின்ஸ் சம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இருந்தே நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் படிக்கணுன்றது தான் அர்த்தம். அது எல்லாத்துக்கும் படிக்கணும். பிலிம்ஸ் மட்டும் படிக்கணுமா, மெயின்ஸ் மட்டும் படிக்கணுமா, அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் படிக்கணும். சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட எக்ஸாமை அப்ளை பண்ணணும், படிக்கவும் செய்யணும். சரியா? ஸோ சும்மா ஏனோ தானே நான் அப்ளை பண்ணேன், வீட்டில் சொன்னாங்க அப்ளை பண்ணேன்னா அது பேங்க்குக்கு தான், ஐபிஎஸ்க்கு தான் அந்த காசு போகும். ஸோ பேமெண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ பேமெண்ட் கொடுத்துட்டு கியூஆர்னு அதை கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு கியூஆர் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதிலே காட்டும் ப்ரொசீட் பேமெண்ட்டா. ஆமாம். ஸோ இங்கே உங்களுக்கு நீங்கள் யூபிஐ ஐடி போடுங்கன்னு வரும். அப்படி வேணாம்னா இந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள், கியூஆர் கோடு வரும். உங்கள் ஃபோன் எடுத்து எந்த இது வச்சுருக்கீங்களோ ஸ்கேன் பண்ணி பேமெண்ட்டை பண்ணிடு. சரியா? முடிஞ்சு போச்சு. ஸோ பேமெண்ட்டை பண்ணிட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? ஸோ இப்போ தான் நான் சொன்ன கதைக்கு வரேன். ஸோ இப்போ பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் சார், பெய்டுன்னு வந்துருச்சு, எல்லாம் ஓகே. இப்போ எனக்கு நான் பண்ணதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்கா. நான் செக் பண்ணுறது எப்படி பண்ணணும்? இப்படித்தான் பண்ணணும். என்ன பண்ணணும்னா, நம்ம ஐபிஎஸ் சைட் இருக்கா, முதல்ல உள்ளே வந்தோமா ஐபிஎஸ்ன்னு போட்டு சிஎஸ்ஐன்னு கொடுத்து உள்ள வந்தோமா, கிளர்க்கல் கேட் இருக்கு, அதுக்குள்ளே போய் இங்கே அப்ளை பண்ணுறப்ப லாகின் ஃபார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ், இப்போ இதை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வந்துடும். அதை போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனவுடனே அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க, பேமெண்ட்ல பெய்டுன்னு இருக்கான்னு பாருங்க. பெய்டுன்னு இருக்கணும். சரியா? பெண்டிங்னு இருக்கக்கூடாது, பெய்டுன்னு இருக்கணும். ஸோ பெய்டுன்னு இருந்துச்சுன்னா ஓகே, கன்ஃபார்மா நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா போயிருச்சு, காசு பிடிச்சிட்டாங்க, அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அது பெண்டிங் இருந்துச்சுன்னா நீங்க வெயிட் பண்ணி ஒரு நாளைக்கோ செக் பண்ணி பாருங்க, திருப்பி அது பெய்டுன்னு மாறிடுச்சான். ஆர்எல்ஸ் மாறலை, வைக்கலைன்னா வெயிட் பண்ணுங்க, மாறும், ஒரு பிரச்சனையும் இல்லை, வெயிட் பண்ணுங்க. அதுக்கு மேலே மாறலைன்னா உங்களுக்கு 3 to 5 days அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். அப்படி ரீஃபண்ட் ஆயிடுச்சுன்னா திருப்பி ரீபே பண்ணுங்க. புரியுதா நான் சொல்றது? அதனால உங்களை சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க நான் சொல்றது. ஸோ வெள்ளனே அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு 3 to 5 days உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடுச்சுன்னா பேமெண்ட் ஃபைல் ஆயிடுச்சு, திருப்பி நம்ம பேமெண்ட் பண்ணிடலாம். அந்த மாதிரி. ஸோ இதுதான் அந்த முன்னாடி அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றது. சரியா? ஸோ அந்த மாதிரி திருப்பி பே பண்ணி அது பெய்டுன்னு இருக்கணும். அதுதான் இது ஃபேக்ட். ஸோ அது வந்துருச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, எல்லாம் ஓகே. ஸோ இப்படி தான்ப்பா அப்ளை பண்ணணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. ஏதோ ஒரு டவுட்டு, எப்பயோ இந்த பாயிண்ட் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டவுட் வந்துருச்சு, அப்படியே நிப்பாட்டுங்க. நம்ம என்னையோ நம்ம டீம்ல யாரையாவது கான்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜோ ஃபோனோ காலோ எப்படியோ கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுறது சும்மா கிடையாது, நம்ம காசு, நம்ம அப்ளை பண்ணுறோம், நம்ம உழைப்பை கொடுக்க போகிறோம், எல்லாம் பண்ண போகிறோம், அதை கரெக்டாக பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான் பாயிண்ட். ஸோ அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட் வரையும் அப்ளை பண்ணாதீங்களா, சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. இவ்வளோதான் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது, வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரியா? வேற எதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, குழப்பிக்கிறாங்க. இவ்வளோதான் மேட்ரு.
ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கரெக்டாக பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ வேற ஒன்றும் இல்லை மக்களை, இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு இப்போ இருந்தே தேவைப்படுதுன்னா நீங்கள் உங்களோட ராயல் பாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை டெஸ்ட் சீரிஸ் வேணாலும் ஆஃபர் போயிட்டு இருக்கு. சூப்பர் பேட்சோட சேர்த்து நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் 170க்கு 11 மந்த்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மெயின்ஸுக்கும் படிக்கணுமா? படிக்கணும், படிச்சே ஆகணும். இப்போ இருந்தே படிக்கணும், அதான் ரூல். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அட் டைமில் பண்ணாதான் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை நான் வந்து ஆணித்தனமாகவே சொல்லுவேன். ஸோ இப்போதைக்கு நான் ப்ரிலிம்ஸ் படிக்கிறேன், அப்போ அடுத்த வருஷம் மெயின்ஸுக்கு படிங்க, அடுத்த வருஷம் பாஸ் பண்ணுங்க, அடுத்த வருஷம் வேலைக்கு போய்க்கலாம். அவசரம்லாம் படிக்க நான் ரெடினா அவசரம்லாம் வேலைக்கு போகும் நீங்கள் ரெடியாக இருக்கும். ஓகேவா? அதுதான் விஷயம். ஸோ இதை நான் ஒரு டிமோட்டிவேட் பண்ணுறக்காக சொல்லலையா, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கணுன்றக்காக தான் நான் சொல்கிறேன். நல்லா மண்டையில் வச்சுக்கோங்க, நல்லபடியாக படிங்க, நல்லா அப்ளை பண்ணுங்க, ஜாலியாக இருங்க, நல்லா எக்ஸாம் எழுத போகிறோம், நம்ம ஜெயிக்க போகிறோம். ஓகே ஓகே மக்களே, ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா, பபாய், see you. கரெக்டா?